Praise the Lord. Hallelujah. இந்த காலைவேளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. காலைதோறும் புதிதாக இருக்கிறது. உங்களை இந்த காலைவேளையில் தேவனுடைய வார்த்தை சந்திக்கிறது. உங்களை விடுவிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை எல்லா விதத்திலும் தலை நிமிர பண்ணும்படி, உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் எல்லாம் இனி வாய்க்காതെ போக பண்ணும்படி கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்கள், மனம் கலங்காதிருங்கள். நேற்று இரவு வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களின் காரியங்களை பார்த்து பயந்திருக்கலாம், போராடி இருக்கலாம். அநேக சவால்கள் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசி அவர் தமது வார்த்தை அனுப்பி உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கப் போகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 7ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாரு. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு இன்றைக்கு விழுந்து போவான். ஆமென் சொல்லுங்க. சாத்தான் தான் நமக்கு சத்துரு, வேற யாரும் நமக்கு சத்துரு இல்லை. நம்முடைய குடும்பத்தாரோ, நம்மோட வேலை செய்கிறவர்களோ, பழகர்களோ, சொந்த பந்தங்களோ, சிநேகிதர்களோ, எத்தனை பேர் நம்மை சுற்றி இருந்தாலும் ஒருவரும் நமக்கு சத்துருவா இல்லை. நமக்கு ஒரே ஒரு சத்துரு, வேதம் சொல்லுகிறது, சத்துருவாகிய சாத்தான். அவன்தான் அநேகருக்குள் புகுந்து அவர்களை சத்துருக்களாய் மாற்றுகிறான். அவன் அநேகரை தூண்டி விடுகிறான். கோபம், எரிச்சல், கொலைவெறி, சண்டை, வாக்குவாதம், பிசாசு ஆளுகைக்குள் கெட்ட பழக்க வழக்கங்கள், குடிவெறி, போதை வசதி, பல விதங்களில் அவன் ஜனங்களை தூண்டிவிட்டு அவர்களுக்குள் புகுந்து பலவிதமான தீமைகளை கொண்டு வருகிறான், வேதனைகளை கொண்டு வருகிறான். ஆகவேதான் குடும்பத்திலே கணவன் மனைவி வாழ்க்கையில் திடீர் என்று யுத்தங்கள் வருகிறது. கொலை செய்கிற அளவுக்கு இன்றைக்கு கணவன் மனைவி மாறி போகிறார்கள். பிள்ளைகளை கொலை செய்கிற அளவுக்கு மாறி போகிறார்கள். பிள்ளைகளும் பெற்றோருக்கு எதிராக எழும்புகிறார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் எங்கும் சத்துருக்கள் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் ஆழமாய் குழியை வெட்டினாலும் கர்த்தர் தாமே அந்த குழியிலே அவனையே விழும்படி செய்வார். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, வாசல் காவலாளியாய் வேலை செய்த மனுஷன் மொர்தெக்காய் அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையிலே அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் அதே அரண்மனையில ஆமான் என்ற ஒரு மேன்மையானவனை அவனுக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வந்தான். காரணம், யூத ஜனங்களை கொல்லும்படிக்கு அவன் பழிவாங்க நினைத்து ஆமானை கொல்லும்படி திட்டம் பண்ணினான். அவனுக்காக தன் வீட்டுக்கு முன்பாக ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமானுக்கு செய்த தூக்கு மரத்திலே அகாஸ்வேரு ராஜா ஆமானுடைய திட்டத்தை புரிந்து அறிந்து அந்த மொர்தெக்காயும் அவனுடைய மகள் எஸ்தரும் இணைந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த சத்துருவை அவனே அந்த தூக்கு மரத்திலே அவனை தூக்கில் போடும்படி மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபமும் நம்பிக்கையும் உங்கள் சத்துருக்களை விழச் செய்யும். சாத்தானுடைய திட்டங்களை குலைக்கும். உங்களுக்கும் எனக்கும் எதிராக எத்தனையோ சத்துருக்கள் இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், வழக்காடுவார். எத்தனை கோர்ட்டு கேசுகளுக்கு பொய் சாட்சி எழுப்பினாலும் தேவன் நியாயம் செய்வார். ஆமேன், அல்லேலூயா. தான் வெட்டின குழிகள் தானே விழுவான். ஆமேன். கல்வாரி சிலுவையை பாருங்கள். இயேசுவுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் பேசப்பட்டு செய்யப்பட்டு பக்கத்திலே அறையப்பட்ட கள்ளனே கேவலப்படுத்தினாலும் ஆண்டவர் இயேசு பிதாவின் சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார், ஜெயம் எடுத்தார். சத்துரு விழுந்தான். சாத்தான், மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. கண்களை மூடி ஜெபிப்போமா? மனம் கலங்காதிருங்கள். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு எங்களுக்காக எழுந்தருளி சத்துருக்களை விழப்பண்ணுகிறதற்காய் நன்றி.
ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எந்தெந்த வழியில எந்தெந்த சூழலில் பிள்ளைகளுக்கு எதிராக குடும்பத்தில் இருக்கிற, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிற, சம்பாத்தியங்களுக்கு எதிராக, மேன்மைகளுக்கு எதிராக, ஆசீர்வாதங்களுக்கு எதிராக செயல்படுகிற அத்தனை சத்துருவின் திட்டங்களும் விழுந்து போகட்டும். எல்லா பழிவாங்குதல் உடைந்து போகட்டும். மறைமுகமாய் நேரடியாய் ஏவுகிற மாந்திரிக செய்வனை, அசுத்த வல்லமைகள், பில்லிசூனி ஆவிகள், குழப்பங்கள், குட்டி சாத்தான் ஆவிகள் எரிந்து போகட்டும். குடும்பத்தை வாழ விடாம, சமாதானமா வாழ விடாம, கணவன் மனைவி பிள்ளைகளை பிரிக்கிற, வேலையை பிரிக்கிற அத்தனை மேன்மைகளை ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு பின்மாறி போக பண்ணுகிற எல்லா சாபத்தின் கிரியைகள், சத்துருவின் ஆவிகள், சாத்தானுடைய திட்டங்கள் முறிந்து போவதாக. வியாதி படுக்கைகள் உடைந்து விடுதலை ஆகட்டும். சுகபலன், ஆரோக்கிய மேன்மைகள், ஆஸ்வாதம் பெருகட்டும். எங்கள் கண்ணார நாங்கள் பார்க்கிறோம். சத்துரு விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துரு விழத்தாட்டுகிற வல்லமை வெளிப்படுவதற்கு இப்பொழுதே வீடுகளுக்குள் வல்லமை, ஆண்டவர் வேலை இடத்துல வல்லமை பாய்வதாக. சத்துருக்கள் விழுந்து போகட்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். சாத்தானுடைய பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் எடுத்த ஜெய வல்லமை தாரும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சத்துரு விழுந்தான், கர்த்தர் ஜெயம் கொடுப்பார்.